வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர். நம்ம போன சனிக்கிழமை எது வரைக்கும் பார்த்தோன்னா குருராம கவி அவருடைய வம்சாவளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் பார்க்க போகிறோம் அப்படின்னு இருந்தோம். அது குருராம கவியுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து பாஸ்கர கவின்றவங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தியாகராஜ கவி. இவாழ்தெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக கிடைக்கல. அது ஆங்கிலேயரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதனால் நம்மக்கிட்ட கிடைக்கல. பை சான்ஸ் இதை கேட்குறவா முள்ளன்ற குரூப்லையோ இல்லை எதனா ஒரு குரூப்பில் கேட்குறவா உங்களுடைய குரூப்பு உங்களுடைய மூதாதையரில் பேரில் இந்த மாதிரி குருராம கவி இது வந்து இப்போ எப்படி கூப்பிட்றான்னா குருராம தீர்த்தர் அப்படின்னு விஜயநகர பேரரசு வந்ததுக்கப்புறமா குருராம கவின்றவரை குருராம தீர்த்தர் அப்படின்னு சொல்லி வழக்கத்தில் கொண்டு வந்திருக்கான். இப்போ கூட வாணிகம் தண்டம் வாணிக தண்டம் நடக்கிறது இல்லையா, அவெல்லாம் என்ன போடுறான்னா குருராம கவி குருராம தீர்த்தரின் அருள் ஆசையுடன். நம்மளாம் இப்போ பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை இருக்கட்டும் உபநயன பத்திரிக்கை இருக்கட்டும் எதனா பத்திரிக்கை போட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகள் தனது அருள் ஆசையுடன் ஆசிர்வாதத்துடன் அப்படி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ காலம் வரைக்கும் கூட குருராம தீர்த்தரின் ஆசிர்வாதத்துடன் பொன் குழந்தை திரண்டானா பூ பேரிருக்கா, அப்புறம் வந்து கல்யாணம் வருது குழந்தைக்கு காது குத்து அப்போல்லாம் கூட அவருடைய ஆசீர்வாதத்துடன் அப்படி தான் போட்டு பண்ணுறா. ஸோ இதை யாராவது கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள்லாம் போடுறோம் பத்திரிக்கையில் அப்படின்ட்டு வாணிக தண்டம் பண்ணிட்டு இருக்கவா. இப்போ தான் எல்லாருமே வந்து ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு மாறி போனதுனால யார் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேன்றது இல்லையா, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே குருராம கவின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தீர்த்தர், அவருடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாஸ்கர கவி அண்ட் தியாகராஜ கவி இருக்காள் இல்லையா, அவளுடைய ஜென்ரேஷன் யாராவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்கோ, உங்களெல்லாம் ரிவீல் பண்ணலாம். எனக்கு தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தது முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ் பிரகாரம் இதுதான் எனக்கு இது டீட்டெயில்ஸ் இருக்கிறது. இப்போது நம்ம எதை வச்சு ஃபாலோ பண்ணுறோன்னா அருணகிரிநாதர் அவர் தான் பேஸ் வச்சுட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குருராம கவியை எதுக்காக நம்ம ஒன்றும் வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணினோம்னா ரிசர்ச் எதுக்கு பண்ணினோம்னா நம்ம நடமாடும் தெய்வம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அப்பைய தீட்சிதருடைய வம்சாவளி அங்கே இருக்கிறச்ச நம்ம முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்களுக்கு ஸ்ரீமுகத்தை வழங்கினார் இல்லையா, அதுக்கப்புறமா தான் அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணவே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் டீட்டெயில்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் நடுவுலலாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்மளுக்கு வாழ்வியல் தாரம் எல்லாம் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ நீங்கள் இதை கேட்குறவா யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் நான் சொல்கிற நேம்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் சரியா. அடுத்தது இப்போது வரதராஜ கவின்றவளுடைய 2 பசங்க இருக்கா அவளுடைய ஃபஸ்ட்டு பையன் பேர் ஸ்ரீனிவாச கவி. நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, முள்ளன்றத்தில் ஒரு மடத்தை நிர்வகிச்சேன்தான். அதாவது காஷி கஷேத்திரத்துலேருந்து 8 கோத்திரக்காலா வந்தால் அதில் ஒருத்தர் வந்து ஃபுல்லாக மடத்தை பார்த்துட்டு இருந்தா, அங்கே சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருந்தா, இன்னும் ஒரு 2-3 கோத்திரக்காரெல்லாம் வெளியூருக்கு போய் யக்ய யாகம்லாம் பண்ணினா கொஞ்சம் நாளடைவில் என்ன ஆகிடுதுன்னா இன்னும் கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்காக நிறைய பேர் வெளியிலலாம் போயிருக்கா. அவளாமும் திருப்பி ரிட்டர்ன் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறது தானே நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம். அதனால் இப்போ மிருகங்கள் எல்லாமே நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறது, கோடைக்காலம் இந்த காலம்லாம் அம்மா மாத்துக்கு வருது இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கும் அது தானே இஷ்டமாக இருக்கும்.
நம்மளும் அங்கே போகணும் இல்லையா? அதே மாதிரி அது அந்த டாபிக் வச்சுக்கோங்க, அது அடுத்தது வரும். அடுத்தது இப்போ வரதராஜ கவி இருக்காரோ இல்லையோ, அவருக்கு 2 பசங்க சொன்னேன். அதாவது ஸ்ரீனிவாச கவின்றவரும் சேத்து பாப்பத்தின்றவரும். இந்த ஸ்ரீனிவாச கவி தான் மடத்துக்கே அப்பா, அதாவது ஆல் ஓவர் ரொம்ப வருஷமாக அவரே இருந்திருக்கார் அப்பாவா. ரொம்ப வருஷமானா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த மடத்துலேயே ஃபுல்லாக மடத்துலேயே இருந்ததுனால எல்லாருக்கும் அந்த மாதிரி ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தி. அப்பான்ற ஒரு ஸ்தானம் வந்து ஒருத்தருக்கோ 5 வகையில் நம்ம அப்பாவாக நம்ம எடுத்துக்கலாம். பிறப்பு மூலியமாக, அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு நல்ல கல்வியை கொடுக்குறா, நல்ல வழிக்கு நடத்துகிறவா, அப்புறம் நல்ல கல்யாணம் பண்ணி தரவா, நம்மளுக்கு எல்லாம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கு வெல்விஷராக இருக்கா இல்லையோ. ஸோ அவள் 5 அப்பாக்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு மனுஷாளுக்குமே இருக்கா. அதனால் இவர் மடத்தில் அப்பான்னு எதுக்கு சொல்கிறான்னா, மடத்தப்பானா தான் எல்லாருக்குமே புரியும் அந்த முள்ளன்றத்தில். அவரோட பேர் என்னென்னா ஸ்ரீனிவாச கவின்னு பேர். அவருடைய தம்பி பேர் சேத்து சபாபதி. ஸோ அந்த ஜென்ரேஷனுக்கும் பொம்மநாட்டி குழந்தைகள் கிடையாது அவள். இவர் ஸ்ரீனிவாச கவி இருக்காரோ இல்லையோ, அவருக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இப்போ குருராம கவியை தீர்த்தர்னு மாறினர்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய காலத்திலேயே, அதாவது அவருக்கு அப்புறமா, அதாவது அப்பய தீட்சிதர்லாம் வந்தார் இல்லையா, ஸ்ரீமத் அப்பய தீட்சிதர், அவருக்கு அப்புறமா நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நம்ம அம்மா இருக்கா இல்லையா, அருணகிரிநாதருடைய அம்மாவை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கா. அதை பற்றி ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். அந்த காலத்திலேயே 3 பெண்கள் நல்ல காவியம்லாம் எழுதியிருக்கா அப்படின்ட்டு அவருடைய கலி விடம்பனா ஒரு காவியம் இருக்குது. அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க, இன்சிஸ்ட் பண்ணியிருக்க. அதாவது ஃபஸ்ட்டு அபிராம காமாட்சின்றவங்க அபிநவ ராமாபியுதயம் என்ற காவியத்தை எழுதினா அப்படின்றது தான். இந்த அபிராம காமாட்சி யார்? நம்ம ஹீரோ அருணகிரிநாதருடைய அம்மா தான் அவங்க. அடுத்தது 2வது இருக்கிறது திருமலாம்பாள். அவ யாருன்னா தாளப்பாக்கம் திருமலாம்பாள். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா மதுரா விலாசம். மதுரா விலாசம்னாலே அர்த்தமாக இருந்து பாருங்க. மதுரம் யார்? கிருஷ்ணரை பற்றி எழுதியிருக்கா அந்த அம்மா, மதுரா விலாசம்னு. இந்த மதுரா விலாசம் வந்து யாருன்னா நம்ம ராஜநாதன் 3 இருக்காரோ இல்லையோ, அவரையும் இந்த அம்மா திருமலாம்பாள் அவ 2 பேருக்கு வந்து மேரு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, தங்கம் மேரு கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னோமே, அந்த அம்மா தான் இவங்க. அடுத்தது 3வது வந்து ருக்மணி என்கின்ற வசுந்தரா, அதாவது குமார கம்பண்ணாவுடைய ஒய்ஃப் ருக்மணி. அதாவது ராஜஸ்தானுக்கு போனாரோ இல்லையோ நம்ம ஹீரோ, அவள் வந்து வள்ளின்னு ஒரு பொண்ணை பார்த்தா, அதுக்கப்புறம் அவள் வந்து காப்பாற்றி கொடுத்தா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அம்மா எழுதினது என்னென்னா கம்பராய சரித்தம். ஏன்னா அவளுடைய ஃபேமிலி பற்றி கம்பராய சரித்திரம்னுட்டு அதில் எழுதியிருக்கா. அப்போ வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டா, அதை பற்றியும் அந்த அம்மா சொல்லியிருக்கா. திருமலாம்பாலும் சொல்லியிருக்காங்க, இவாளும் சொல்லியிருக்கா. ஓகேன்னா இது வந்து நம்மளுக்கு 3 பெண்களில் முதல் எழுதியிருக்கிறது அபிராம காமாட்சி பற்றி சொல்லியிருக்கிறதுனால ஒரு சந்தோஷமாக நம்ம ஹீரோ அருணகிரிநாதருடைய அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா நீலகண்ட தீட்சிதர் கலி விடம்பம்ல, அதனால் இந்த வார்த்தையை சொன்னேன். ஓகே, நம்ம பேக் டு பெவிலியன்ற மாதிரி பேக் டு பெவிலியன் என்னது, ஸ்ரீனிவாச கவி அவர்கிட்ட போயிடலாம். அவருக்கு 4 குழந்தை பிறக்கிறது, 4 பொன் குழந்தையாக பிறக்கிறது. அவர் மடத்து அப்பா இல்லையா, அவருக்கு 4 பொன் குழந்தை பிறக்கிறது. 5வது அந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. 5வது பிள்ளை குழந்தை பிறந்ததுன்னா அவருக்கு வந்து சின்ன வயசு தான். அந்த காலத்தில் 70-80 வயசு வரைக்கும் இருந்தவளுக்கு 40 வயசுன்றது ரொம்ப சின்ன வயசு இல்லையா, சின்ன வயசு தான். ஸோ அடுத்தது வரும். ஆனால் இந்த 5th குழந்தை வந்து பிள்ளையாக பிறக்கணும்னுட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டுருக்கா. இதில் ஃபஸ்ட்டு குழந்தை பேர் என்னென்னா சுப்புலக்ஷ்மின்னு பேர், 2வது யக்ஞாம்பாள், 3வது சிவகாம சுந்தரி, 4வது விசாலாட்சி. 4 பொன் குழந்தை. 5வது குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, டெலிவரிக்காக வெயிட்டிங்க. அப்போது என்ன நடக்கிறதுன்னா இவருக்கு திடீர்னு என்னவோ ஹார்ட் அட்டாக்கோ இப்போல்லாம் சொல்கிறா இல்லையா, பேசிவ் அட்டாக், அந்த அட்டாக் இந்த அட்டாக்குன்றா இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து அவர் வந்து அகால மரணம் அடைஞ்சிடுறார். அவள் அப்பா செத்து போனதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறக்கிறது. பாகுபலியில் அந்த குழந்தைக்கு தூக்கி காமிச்சு பாகுபலி அப்படின்றா பாருங்க, அந்த மாதிரி இந்த பிள்ளையாக பிறக்கணுமே, பொண்ணாக பிறந்துருத்த எத்தனையும் இந்த பிள்ளையாக பிறந்ததுன்னா இதுக்கு ராஜ்யம் மாதிரி அந்த மடத்தையே அப்படியே ஒப்படைச்சிடலாம். ஏன்னா அந்த காலத்தில் மடம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்றதுனால அந்த குழந்தை பொன் குழந்தையாக பிறக்கக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டின்னு இருக்காச்சே. ஸோ ஈஸ்வரனுடைய கிருபை என்னவாக இருந்ததுன்னா பொன் குழந்தையாக பிறந்தது. எப்போ அந்த குழந்தை அப்பா மூஞ்சியே பார்க்கல, 14வது நாள், அப்பா செத்த 14வது நாள் கிரேகியம் 13ஆம் நாளில் முடிஞ்சு 14ஆம் ஆயிருக்கு. அவள் தம்பி இருக்கிறோ இல்லையோ
அதாவது சபாபதி, சேத்து சபாபதி, அவருக்கு வந்து இது வந்து நீ மடத்தை இனிமேல் நீ பார்த்துக்கோப்பா, ஏன்னா இவாத்தில் எல்லாம் பொன் குழந்தையெல்லாம் போயிடுத்து, அதுவும் குட்டி குழந்தை கூட பொன் குழந்தையாக போயிடுத்தப்பா, நீ தான் பார்த்துக்கணுன்னுட்டு சேத்து சபாபதி அவருக்கு கொடுத்துட்றா. அவள் அம்மா வந்து இந்த குழந்தையெல்லாம் நல்லபடியாக வளர்க்குறா. சேத்து சபாபதி சிவாச்சாரியா சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விளக்கு உரையெல்லாம் கொடுப்பார். அதாவது மீனிங்லாம் சொல்லுவார். உபன்யாசம்னுவா, அந்த இப்போல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ உபன்யாசம். அந்த காலத்தில் காலக்ஷேபம்னுவா. காலக்ஷேபம்னா காலத்தை, அதாவது அந்த காலத்தில் இப்படி இருந்தது, இந்த காலத்தில் இப்படி இருக்குது, ராமாயணம் எப்படி, மகாபாரதம் எப்படி அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ, அது வந்து ராமாயண மகாபாரதமில் ஃபுல் அண்ட் ஃபுல் சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை யார் படித்து காட்டுவான்னா, அந்த இடத்துல முனிசிபல் ஆஃபீஸில் வேலை பண்ணியிருந்தார், அதாவது புத்தூர் ஜாகீர். அதில் வெங்கட சுப்பிரமணியம்ன்றவர் அங்கே அவரும் வந்து நம்ம இதுதான் 8 கோத்திரக்காரில் அவரும் ஒருத்தர் தான், சாவர்ணிய கோத்திரம். அவர் என்ன பண்ணியிருக்கார், வரி வசூல் அதெல்லாம் இருக்குது இல்லையா, சீஃபாக இருந்திருக்கார். அந்த காலத்துலேயே குதிரையில் தான் அவர் எங்கே போனாலும் போயிட்டு வந்திருந்தார். அப்போ குதிரையில் போகிறாருன்னா அவருடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, குதிரையில் போயிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவாரா, சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாராம். இவர் வந்து சிவாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அதுக்கு அர்த்தம் பதார்த்தம்லாம் சொல்லிட்டு அப்படி போயின்னு இருக்காருச்ச. அவரையே வந்து அவருடைய அண்ணா பொண்ணு இருக்காளோ இல்லையோ, ஃபஸ்ட்டு பொண்ணு சுப்புலக்ஷ்மின்ற பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. சுப்புலக்ஷ்மி வந்து ஜஸ்ட்டு 50 days தான் அவரோட வாழ்ந்திருக்கா. அது என்ன எடுத்துன்னா, அவள் திரடுற வரைக்கும் அவள் அம்மா திரண்டதுக்கு அப்புறம் தானே மாமியாராத்துக்கு போவா. அப்படி போகிறச்சா 50 நாள் தான் வாழ்ந்திருக்கா. அவளுக்கு ஏதோ ஸ்பெஷல் ப்ராப்ளம் ஏதோ இருந்திருக்க போல இருக்கு, ஏதோ ப்ராப்ளம். அதனால் அவங்க வந்து செத்து போனதுனால அவளுடைய 2வது பொண்ணு யக்ஞாம்பாள், ஏன்னா அந்த பிள்ளையுமே வந்து 30 வயசுக்குள்ளே தான், 27-28 வயசு தான், சின்ன பையன். அவனை எப்படி தனியாக விடுறது, நம்பாத்துலேயும் பிள்ளை குழந்தை இல்லை, ஆற்று நன்னா பார்த்துக்கிறது இந்த பிள்ளைன்னுட்டு மாப்பிள்ளை, அந்த காலத்திலேயே மாப்பிள்ளையை வந்து பிள்ளையாட்டம் வர்ணிச்சிருந்தா இல்லையா, அதனால் யக்ஞாம்பாலையும் அந்த பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணித்தரா. யாருக்கு, வெங்கட சுப்பிரமணியம்ன்ற சாவர்ணிய கோத்திரக்காராளுக்கு, அதாவது சுப்புலக்ஷ்மியோடைய ஆத்துக்காருக்கு இந்த அம்மா 2வது தாரமாக போயிருக்காங்க. இவர் யாருன்னா காக்கா மணிகார்னுவா. இப்போ கூட கேட்டாலும் மணிகார்னா அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் டாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கட்டுறவா மணிகார். அவள் என்ன பண்ணுவான்னா, ஒரு தடவை அவருக்கு காக்கா மணிகார்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, இந்த கமிஷன்லாம் இருக்கார் இல்லையா, கமிஷனர், அவெல்லாம் கலெக்டர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த கலெக்டர்ஸ்லாம் ஒரு இடத்துல திருவண்ணாமலை அந்த இடத்துலலாம் சேர்ந்து ஒரு இடத்த அவள் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து எல்லா வரி அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணிப்பா. இவாக்கிட்டேருந்து புத்தூர் ஜாகீரில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கச்சா. அப்போ என்ன எடுத்து ஒரு நாளைக்கு மறந்து போய் ஒரு 2 பேப்பர் ஆற்றுல, அதாவது அவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஆற்றுல ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆற்றுல வச்சுட்டு போயிட்டு இவருக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போகணும். அதுவும் சின்ன சின்ன ஏரியாலேருந்து வந்திருக்காவா. இவாளது புத்தூர் இதெல்லாம் வந்து பெருசு, இவா பார்த்துக்கணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்களாம் சீக்கிரம் முடிச்சுட்டு போங்க, அடுத்தது அவரை பார்க்கணுன்றதுக்குள்ள இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, புத்தூர்லேருந்து சங்கம்னு ஆரணிக்கிட்டே இருக்க சங்கம், அதுக்கு வந்து அந்த பேப்பரை எடுத்துட்டு அடுத்தவா வரத்துக்குள்ளேயே போயிருக்கார். ஜஸ்ட்டு 1 minutesல, அதாவது 10 kilometers 5 minutes 10 minutesலையோ கடந்திருக்கார். அப்படின்னா அவருடைய குதிரையுடைய சவாரி எப்படி பண்ணுவேன்றது இதுலேருந்து நம்மளுக்கு புரியுறது. அந்த காலத்தில் கமிஷனர், அதாவது கலெக்டராக இருந்தவங்க கூட ஆங்கிலேயர் தான். அவன் என்ன பண்ணியிருக்கா, இதெல்லாம் 18th 17th centuryயில் நடக்கிற விஷயங்கள். அப்போ என்னது, ஆங்கிலேயர்கள் தான் இருந்திருக்கா. அவனே என்ன சொன்னான், அப்பா யூ ஆர் ஃப்ளையிங் டு பிக்கப் தட் பேப்பரா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போனா நீ என்ன காக்காவா அப்படின்னு, காக்கா மணிகார், அதுலேருந்து அவருக்கு காக்கா மணிகார்னு பேர் வந்தது. அவர் என்ன பண்ணியிருக்கார், அவள் 2 பேருக்கும், அதாவது யக்ஞாம்பாளுக்கும் வெங்கட சுப்பிரமணியம் இருக்காரோ இல்லையோ, அவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர் பேர் வந்து ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள், ஸ்ரீனிவாச ராமநாத சாஸ்திரிகள். அவர் ஆக்சுவலாக ஸ்ரீனிவாசன் பேர், ராமநாத சாஸ்திரிகள். அவளுடைய வம்ச பேர் ராமநாதன்லாம் இருக்குது இல்லையா, தாத்தா பேர்லாம், அதனால் வச்சுருக்கா. இதோட இப்போ நிறுத்திக்கிறோம். நம்ம 2 பொண்களை பற்றி தான் பார்த்துருக்கோம், இன்னும் 3 பொண்கள் பற்றி இருக்குது, அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போது அடுத்த எபிசோட் சாட்டர்டே அன்னைக்கு நம்ம முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் வேங்கட சுப்பிரமணியம் யாருன்னு தெரிஞ்சுப்படுறது. இதில் யாரெல்லாம் நான் விட்டுருக்கேன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கோ. அப்புறம் வந்து நம்ம அருணகிரிநாதரை பற்றி கேளுங்கோ. அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும். நம்ம கேள்வி மூலியமாக தான் நம்மளால் பண்ண முடியுமே.
ஓகேவா? அடுத்தது வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.